ஆசிரியர்களுக்கு வணக்கம். ரிவிஷன் டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான ரெஃபரன்ஸ் கொஸ்டின் டிஸ்கஷன் பார்க்க இருக்கிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின் 1956 ஆன் இன்ட்ரொடக்ஷன் டு த ஸ்டடி ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரி என்ற நூலின் ஆசிரியர் யார்? டிடி கொசாம்பி என்பது சரியான பதில். டிடி கொசாம்பி தான் இந்தியாவில் வரலாற்றை எழுதுவதில் ஒரு நடுநிலை நோக்க முதலில் தொடங்கிய நபராக கருதப்படுறாரு. அதனைத் தொடர்ந்து தான் பிற்பாடு ஆர்எஸ் சர்மா, சதீஷ் சந்திரா, பிபின் சந்திரா, ரொமிலா தாஃபர் போன்றவர்கள்லாம் இவருடைய வழியை பின்பற்றி தான் இந்திய வரலாறை ஒரு நடுநிலை நோக்கோட எழுதினாங்க. அந்த அடிப்படையில் இந்த வினா கேட்கப்பட்டிருக்கு. முதலாவது வினாவுக்கு சரியான பதில் டிடி கொசாம்பி. இரண்டாவது வினா, பாரத வருஷா என்னும் பெயர் கொண்ட முதல் கல்வெட்டு எது? இந்தியாவுக்கு பாரதம் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்குது. அது பரதன் என்ற வேதகால மன்னன் ஆட்சி செய்ததன் அடிப்படையில் சொல்லப்படுகிறது. இவ்வாறு பரத வருஷா என்ற வார்த்தையை தாங்கிய முதல் கல்வெட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலிங்கத்தை ஆட்சி செய்த காரவனால் வெளியிடப்பட்ட கதிகும்பா கல்வெட்டு என்பது சரியான பதில். மூன்றாவது வினா, டேஸ் தீர்த்தங்கரர் கிருஷ்ண பகவானோடு தொடர்புபடுத்தப்படுகிறார்? சமண மதத்தில் 24 தீர்த்தங்கரர்கள் இருக்காங்க. அந்த அடிப்படையில் 22வது தீர்த்தங்கரரான நேமிநாதரை கிருஷ்ண பகவானோட தொடர்புபடுத்தி புராணங்கள் சொல்கிறது. சரிங்களா? இது லாஸ்ட்டாக நம்ம கிளாஸ் டெஸ்ட்டில் வச்சுருப்போம். அது அப்படியேவும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த யூஜிசி நெட் எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடுத்து நான்காவது வினா, 460 ஆண்டுகள் 30 சாதவாகன மன்னர்களின் ஆட்சி பற்றி குறிப்பிடாத புராணம் இது? கேள்வி குறிப்பிடாத அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. சாதவாகனர்கள் மன்னரை பற்றி மத்ஸ்ய புராணம், வாயு புராணம், விஷ்ணு புராணம் 3மே சொல்லியிருக்கோம். இதில் அதிகமாக மத்ஸ்ய புராணம் தான் சாதவாகன மன்னர்களை பற்றி பேசியிருக்கோம். இதில் சாதவாகன மன்னர்களை பற்றி பேசாத புராணம் ஸ்கந்த புராணம் என்பது ஆகும். ஐந்தாவது வினா, சத்ரபதி சிவாஜியின் இறுதி படையெடுப்பான, ஏன்னா முதல் படையெடுப்பு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. இறுதி படையெடுப்பு அப்படின்றது வந்து பார்த்தோன்னா பேட்டில் ஆஃப் சங்கம் நீர் என்ற இடத்துல நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. இந்த போர் 1679 முகலாயர்களை எதிர்த்து சத்ரபதி சிவாஜியால் மேற்கொள்ளப்பட்ட போராக கருதப்படுகிறது. இதுதான் அவருடைய இறுதி படையெடுப்பாக சொல்கிறாங்க. ஆறாவது வினா, எந்த பகுதியில் டெரகோட்டா மாதிரி கலப்பை, டெரகோட்டா மாடல் ஆஃப் பிளக் கிடைத்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது? ஸோ ஆப்ஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா பனவாலி என்பது சரியான பதில். ஹரப்பாவில் கிடச்சிருக்கும், பட் ஹரப்பா அங்கே ஆப்ஷனில் கொடுக்கப்படலை. அதனால் பனாவலி என்பது சரியான பதில். ஏழாவது வினா, ஆத்மாவின் அன்பு நல்ல செயல்களை விட முக்கியத்துவம் வாய்ந்தது என கூறியவர் யார்? புத்தர் என்பது சரியான பதில். இப்படி ரெஃபரன்ஸ் கொஸ்டின்லாம் வந்தால் எப்படி நம்ம அதை கெஸ் பண்ணி அடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படித்த விஷயங்களோட ஒப்பிட்டு பார்க்கணும். அந்த அடிப்படையில் புத்த மதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்வழிப்பாதைன்னு சொல்லப்பட்டிருக்கும். அதில் நல்ல செயல்கள், நல்ல எண்ணம், நல்ல தியானம், இது போன்ற விஷயங்களை பற்றி தான் பேசியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் அந்த கொஸ்டின் அடிக்க முடியும். ஏழாவது வினாவுக்கு புத்தர் என்பது சரியான பதில். எட்டாவது வினா, பாபிலோனிய முறைப்படி கோள்களின் நிலையை கணக்கிட்டவர் யார்? ஆரியப்பட்டர் என்பது சரியான பதில். ஏன்னா ஆரியப்பட்டர் தான் முதல் கோள்களுடைய நிலைப்பாடை பற்றி இந்தியாவில் சொல்லியிருப்பார். பண்டைய கால இந்தியாவில் வரலாற்று ஆவணங்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் வானியல் அறிஞராக இவர் தான் கருதப்படுறாரு. எட்டாவது வினா ஆரியப்பட்டா. ஒன்பதாவது வினா, வேத காலத்தில் வளமான நிலங்கள் ஃபெர்டிலைட் ஃபீல்ட்ஸ் எவ்வாறு அழைக்கப்பட்டது? க்ஷேத்ரான்றது வந்து வேளாண்மை செய்யப்பட்ட நிலம் தான், அது மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் வளமான வேளாண்மை நிலங்கள் ஊர்வாரா என்று அழைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஒன்பதாவது வினா ஊர்வாரா. பத்தாவது வினா, பசாதீஸ் என்பது டேஸ் மதத்தோட தொடர்புடையது. பசாதி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சமண மதத்தில் இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்களை குறிக்க பயன்படுத்தக்கூடிய சொல். ஸோ சமண மத கோயில்களை தான் எவ்வாறு அழைச்சாங்க? பசாதீஸ் அப்படின்னு அழைத்ததாக சொல்லப்படுகிறது. எந்த பிராமணம் பல சடங்குகள் பற்றி விரிவாக பேசுகிறது? சதபத பிராமணம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சடங்குகளை பற்றி பேசக்கூடிய விஷயமா இருக்கும். வேளாண்மை செய்யும்போது, கால்நடை வளர்ப்பின் போது, ஒரு ஆண் குழந்தை வேணும்னா, இது போன்ற விஷயங்களுக்காக பல சடங்குகளை பற்றி இந்த சதபத பிராமணம் பேசியிருக்கும். 11க்கு சதபத பிராமணம். 12வது வினா, மிக பழமையான ஸ்மிருதி எது? மனுஸ்மிருதி தான் இந்தியாவில் மிக பழமையான ஸ்மிருதியாக கணக்கிடப்படுகிறது. 13வது வினா, இந்தியாவின் முதல் வரலாற்று புத்தகம் என கருதப்படுவது எது? ஃபர்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் புக் ஆஃப் இந்தியா என்று கருதப்படுவது ராஜதரங்கனி தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிகா வரலாற்று குறிப்புகளை தாங்கக்கூடிய அயல் நாட்டு பயணி இப்படியே குறிப்பு. ஹர்ஷசரிதம், முத்திராட்சசம் எல்லாமே செய்யுள் வழியில் எழுதப்பட்ட பாடல்கள் கொண்ட வரலாற்று செய்திகளை உடையது. அப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராஜதரங்கனி என்பது தான் இந்தியாவின் முதல் வரலாற்று புத்தகமாக கருதப்படுகிறது. கல்கிணருடைய முயற்சியில் எழுதப்பட்ட புத்தகமாக பார்க்கப்படுகிறது. 13வது வினா ராஜதரங்கனி. 14வது வினா, தமிழ் நலத்தின் பைபிள் ஆஃப் தமிழ்நாடு என அழைக்கப்படுவது எது? திருக்குறள்.
கிறிஸ்துவர்களுக்கு எவ்வாறு பைபிள், இஸ்லாமியர்களுக்கு எவ்வாறு குரானோ அதே மாதிரி தமிழ் மக்களுக்கு எது புனித நூலாக கருதப்படுது பார்த்தீங்கன்னா திருக்குறள் என்பது சரியான பதில். 15வது வினா, சார் அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம் இந்தியா வந்தடைந்த ஆண்டு என்ன? ஏன்னா அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாமினுடைய வருகைக்கு அப்புறம்தான் அகழ்வாய்வுகளில் நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கும். இதன் மூலமாக தான் 1861 ASI என்று சொல்லப்படக்கூடிய ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா என்பது தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். ஸோ அவர் இந்தியா வந்தடைந்த ஆண்டு 1831 ஆண்டு என்பது சரியான பதில். அடுத்து 16வது வினா, மெஹர்கர் டேஸ் நதிக்கரையில் அமைந்துள்ளது. மெஹர்கர் தான் இந்தியாவில் முதல் குடியேற்ற கிராம நாகரிகம் தோன்றியதன் அடிப்படையில் சொல்லப்படுகிறது. இங்கேருந்து தான் பிற்பாடு நகரங்களாக மாற்றம் அடையப்பட்டதாக சொல்கிறாங்க. ஸோ ஹரப்பாவின் முந்தைய கால மக்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மெஹர்கர் தான் பயன்படுது. அது எந்த நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலன் அப்படின்றது சரியான பதில். 17வது வினா, சிந்துவெளி மக்கள் பட்டு பயன்பாட்டிற்கான சான்றுகள் எங்கு கண்டறியப்பட்டன? ஸோ சிந்து சமவெளி மக்கள் காலகட்டங்களிலே பட்டு பயன்பாடு வந்தது இதன் மூலம் நமக்கு தெரிய வருகிறது. ஹரப்பா சான்குதாரான்ற பிளேஸில் பட்டு பயன்பாடு கிடைத்ததாக சொல்லப்படுகிறது. 18வது வினா, மிகப்பெரிய செம்பு கற்கால குடியிருப்பு மைய நாகரிகம் எது? சிந்து சமவெளி பகுதிகளில் ஹரப்பா நாகரிகம் பரவி இருந்தபோது இந்தியாவின் பிற பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா செம்பு கால நாகரிகம் தான் பின்பற்றப்பட்டது, செம்பு கற்காலம் தான் பின்பற்றப்பட்டது. அதன் அடிப்படையில் மால்வா கல்ச்சர், அகர் கல்ச்சர், ஜோர்வே கல்ச்சர், ரங்பூர் கல்ச்சர் போன்றதெல்லாம் இருந்திருக்கும். இதில் மால்வா கல்ச்சர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய செம்பு கற்கால குடியிருப்புகளாக இருக்கும். இன்றைய மத்திய பிரதேச பகுதிகளில் இது காணப்பட்டதாக சொல்கிறாங்க. 19வது வினா, சரியான இணை அல்லாதது அப்படின்ற அடிப்படையில் கேட்கப்பட்டிருக்கு. இந்திய மலைப்பகுதிகளில் மைக்ரோலித்திக் கருவிகள் முதலில் கண்டறியப்பட்டது, இடைக்கற்கால கருவிகள் கண்டறியப்பட்டது, கரெக்டு தான். மெஹர்கரில் தொடக்க கால வேளாண்மை கண்டறியப்பட்டிருக்கு, அதுவும் சரிதான். நெவாசான்றது பிரவாரா பள்ளத்தாக்கில் அமைஞ்சிருக்கு, அதுவும் கரெக்டு தான். ஆலம்கீர் பகுதியை ரபிக் முகல் என்பவர் ஆய்வு செஞ்சார் அப்படின்ற அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கு. ரபிக் முகல் என்பவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானினுடைய புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியர். அவர் உத்தரப்பிரதேசக்கூடிய ஆலம்கீர்புர அகழ்வாய்வு செய்யவில்லை, அதனால் அது மட்டும் தவறான இணை. 19க்கு 4th ஆப்ஷன். 20வது வினா, புதிய கற்கால மையமான டோஜலி ஹடிங் அமைந்துள்ள மாநிலம் இது? 6ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் மேப்பில் கொடுக்கப்பட்டிருக்கும். அசாமில் தான் அந்த பகுதி அமைஞ்சிருக்கு. அடுத்து 21வது வினா, நந்தர்களை வீழ்த்தி மௌரியர் ஆட்சியை கைப்பற்றியதை கூறும் சான்று எது? புராணங்களில் விஷ்ணு புராணம் அதை பற்றி சொல்லுது. ஸோ நந்தர்களை பற்றியும் மௌரியர்களை பற்றியும் எந்த புராணம் பேசுது? விஷ்ணு புராணம் பேசுகிறதா சொல்கிறாங்க. 22வது வினா, தம்ம கருத்து விழா மற்றும் சடங்குகள் பற்றி டேஸ் பெரிய பாறை கல்வெட்டு குறிப்பிடுகிறது? தம்ம கருத்தை பற்றி, அசோகர் பின்பற்றிய தம்ம கருத்தை பற்றி, அதனுடைய விழா மற்றும் சடங்கு முறைகளை பற்றி சொல்லக்கூடிய பெரிய பாறை கல்வெட்டு எது அப்படின்னா 9வது பெரிய பாறை கல்வெட்டு, அதை பற்றி பேசுகிறதா சொல்லப்படுகிறது. ஸோ 22க்கு 9வது பெரிய பாறை கல்வெட்டு. 23வது வினா, பொறுத்துக. உத்தரபாத், தட்சிணாபாத், பிரஜ்ஜயா, அவந்திபாத்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே மௌரியருடைய காலகட்டங்களில் அவங்களுடைய திசை பகுதிகளை மையமாக வச்சு மாகாணங்கள் அழைக்கப்பட்டது. உத்தரபாத்னா வடமாகாணம், தட்சிணாபாத்னா தென் மாகாணம், பிரஜ்ஜயா அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா கிழக்கு மாகாணம், அவந்திபாத்ன்றது மேற்கு மாகாணத்தை குறிக்க பயன்படுத்தப்பட்ட சொல். ஸோ உத்தரபாத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தட்சசீலம், தட்சிணாபாத்துக்கு வந்து பார்த்தோன்னா சொர்ணகிரி, பிரஜ்ஜயாவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா தோசாலி, அவந்திபாத்துக்கு உஜ்ஜயினி. ஸோ பாடாலிபுத்திரம்ன்றது அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸாக விளங்கியது, அது மைய நிர்வாக பகுதியாக விளங்கியது. 23க்கு ஏ என்பது சரியான பதில். 24வது வினா, 4 சிங்கம் அமைந்துள்ள தூண்கள் எவை? நம்ம எல்லாருக்குமே சாராநாத் தெரியும், பட் சாஞ்சிலையும் அதே மாதிரி 4 சிங்கங்கள் 4 திசையை பார்த்து இருக்கிறதா சொல்லப்படுகிறது. ஸோ 24க்கு சி என்பது சரியான பதில். ஏன் இந்த மௌரியர் கால தூண்களில் ஒரு மிகப்பெரிய தூண்களில் 4 சிங்கங்கள் 4 பக்கங்களை பார்க்குற மாதிரி இருக்குன்னா தம்ம கருத்துக்களை 4 திசைகள்லையும் கொண்டு போய் சேர்க்கணுன்ற அடிப்படையில் இது உருவாக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. 24க்கு சி. 25வது வினா, டேஸ் மற்றும் டேஸ் பற்றி 100 போர்களில் வென்றவர், ஹீரோ ஆஃப் 100 பேட்டில்ஸ் என புகழ்கிறார்? யாரை சொன்னாங்க அப்படின்னா ஹரிசேனர் சமுத்திரகுப்தரை சொன்னதா சொல்லப்படுகிறது. 25க்கு 4th ஆப்ஷன். 26வது வினா, உள்நாட்டு வியாபார சந்தையோடு தொடர்புடையது எது? குப்தர்கள் காலகட்டங்களில் விபானீஸ் என உள்நாட்டு சந்தைகள் அழைக்கப்பட்டது. தினார்ன்றது அவங்களுடைய நாணயங்கள். ஷவுமா என்பது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த காலகட்டங்களில் புகழ்பெற்று விளங்கிய சந்தைகளில் புகழ்பெற்று விளங்கிய மஸ்லின் துணிகளை குறிக்க பயன்படுத்தப்பட்ட சொல். பிதாக் பாக் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா குப்தர்கள் காலகட்டங்களில் பெறப்பட்ட நீர் வரியை குறிக்க பயன்படுத்தப்பட்ட சொல். ஸோ 26வது வினாவுக்கு விபானீஸ். 27வது வினா, சசானியன் எம்பையருடன் தொடர்பு கொண்டிருந்த அரசு எது? பாரசீக அரசோட பாரசீக பகுதி
அதாவது மெசொப்பொட்டேமியா நாகரிகம் புகழ்பெற்று விளங்கிய பகுதிகளில் இருந்தவங்களோட நம்ம இந்தியாவில் வந்து நிறைய வியாபார தொடர்பு இருந்தது. அந்த அடிப்படையில் தக்காணத்தில் இருந்து யார் தொடர்பில் இருந்தாங்க அப்படின்னா சாதவாகனர்கள் என்பது சரியான பதில். ஸோ சசானிய பேரரசு என்பது கிமு 3லிருந்து கிபி 5-6 நூற்றாண்டு வரை புகழ்பெற்று விளங்கியதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இஸ்லாமிய மத வருகையின் அடிப்படையில் அது இஸ்லாமிய ஆட்சியாளர்களால் ஆட்சி செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. சரிங்களா? அப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் 27வது வினாவுக்கு சாதவாகனர்கள் என்பது சரியான பதில். 28வது வினா, முகலாயர் காலத்தில் நேரடியாக சொந்த நிலத்தில் வேளாண்மை செய்வோர் எவ்வாறு அறியப்பட்டனர்? குத்காஸ்ட் என்று அறியப்பட்டாங்க. நேரடியாகவே அவங்ககிட்ட நிலம் இருக்கும், அவங்க விவசாயத்தில் ஈடுபட்டால் அது குத்காஸ்ட் என்று அறியப்பட்டது. பகி காஸ்ட் அப்படின்னா அவங்க ஜமீன்தார் மாதிரி இருப்பாங்க. ஜமீன்தார்ன்ற முறையில் நிலங்களை மக்களுக்கு குத்தகைக்கு கொடுக்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா பஷி காஸ்ட். ஸோ அவ்வாறு குத்தகை கொடுத்தவங்க ஜமீன்தார் அழைக்கப்பட்டாங்க. இந்த இடங்களில் நிலவரிக்கு பயன்படுத்தப்பட்ட முறை தான் ஜப்த் அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஸோ 28க்கு குத்காஸ்ட். 29வது வினாவும் 30வது வினாவும் வேறு வேறு கிடையாது, ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. முகலாயர்கள் காலகட்டங்களில் வடகிழக்கு இந்தியாவையும் பர்மாவையும் ஒருங்கிணைந்து ஆட்சி செய்தவர்கள் தான் இந்த அஹோம் டைனாசிட்டி. இந்த அஹோம் ஆட்சியாளர்களும் முகலாயர்களுடைய மோதல் ஏற்பட்டது. முகலாயர்கள் வடகிழக்கு பகுதிகளில் தங்களுடைய ஆதிக்கத்தை கொண்டு செல்ல முயற்சி பண்ணுறாங்க. வடகிழக்கில் இருந்தவங்க கங்கை சமவெளிக்கு தங்களுடைய ஆட்சியை கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் நடைபெற்ற போர்களும் உடன்படிக்கைகளும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. 1615 பேட்டில் ஆஃப் பராலி அப்படின்னு அழைக்கப்படுது. இதுதான் முகலாயர்களுக்கும் அகோம் வம்சத்தை சார்ந்தவர்களுக்கும் நடைபெற்ற முதல் போராக கருதப்படுகிறது. அதே சமயத்தில் இறுதி போர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1682 பேட்டில் ஆஃப் இத்கொலி இப்படின்ற பிளேஸில் நடைபெற்றது தான் கடைசி போராக கருதப்படுது. அப்போ 1615 1682 வரைக்கும் அகோம் ஆட்சியாளர்களுக்கும் முகலாயர்களுக்கும் இடையே பல மோதல்கள் நடைபெற்றதை இந்த 2 வினாக்களும் குறிப்பிடுகிறது. அதன் அடிப்படையில் 1662 மீர் ஜும்லா வடகிழக்கு பகுதியில் அகம் டைனாசிட்டி எதிர்த்து போர் புரிகிறார். 1639 அதாவது 1615 போர் நடந்ததுக்கப்புறம் 1639 2 பேருக்கு இடையே அசுரூர் அலி ட்ரீட்டி ஒப்பந்தம் ஒன்று செய்து கொள்ளப்பட்டதை சொல்கிறாங்க. அதற்கடுத்து தான் 1662 மீர் ஜும்லா படையெடுப்பு, அதனைத் தொடர்ந்து ட்ரீட்டி ஆஃப் கிலா ஜாரி காட் அப்படின்ற ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஸோ 29க்கு அனைத்தும் சரி. அதே மாதிரி 30வது வினாவுக்கு 1667 ரீகேப்சர் ஆஃப் பண்டுன்ற பகுதியை முகலாயர்கள் மீண்டும் கைப்பற்றுறாங்க. இதன் அடிப்படையில் 1669 பேட்டில் ஆஃப் அலாபி அப்படின்ற போர் நடைபெற்றதாக சொல்கிறாங்க. 1671 பேட்டில் ஆஃப் சராய்காட் போர் நடைபெறுது. அதுக்கப்புறம் இறுதியாக 1682 பேட்டில் ஆஃப் இதகத்லி அப்படின்ற போர் நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. இதுக்கப்புறம் அகம் ஆட்சியாளர்களும் முகலாயர்களும் இந்த இடத்துலையும் போர் புரியலைன்னு சொல்லப்படுகிறது. ஸோ 30வது வினாவுக்கு ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு 4. 30வது வினா 4th ஆப்ஷன். 31வது வினா, த பாமினிஸ் ஆஃப் டெக்கான் 1347 to 1527 என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஹச்கே ஷெர்வாரி என்பது சரியான பதில். ஸோ இந்த புத்தகம் தான் பாமினி அரசை பற்றி சொல்லக்கூடியதில் மிக முக்கியமான சான்றாக கருதப்படுகிறது. 32வது வினா, தவறான இணை எது? மொயினுதீன் சிஸ்தி ஆஜ்மீர், பாபா பரீத் ராஜஸ்தான், ஷேக் சலீம் சிஸ்தி ஆக்ரா எல்லாமே சரிதான். இதில் ஷேக் பக்தியார் காகின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. குத்புதீன் ஐபக்கோட காலகட்டங்களில் புகழ்பெற்று விளங்கியவர். இவரோட நினைவாக தான் குதுப்பினார் கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. இவர் குஜராத் பகுதியில் ஆட்சி செய்யலை. ஏன்னா குத்புதீன் ஐபக்கோட காலகட்டங்களில் குஜராத்ன்றதே கிடையாது. ஸோ அதனால் 32க்கு சி என்பது தவறான இணை. அடுத்து 33வது வினா, சீக்கிய குருக்களை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. குரு நானக், குரு கர்கோவிந்த், குரு அமர்தாஸ் பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. பந்தா பகதூர் என்பவர் குரு கோவிந்த் சிங்க்கு அப்புறம் கொஞ்ச காலகட்டங்கள் முகலாயர்களை எதிர்த்து செயல்பட்ட நபராக கருதப்படுறாரு. அவர் குரு கிடையாது, பட் சீக்கியர்களுக்காக போரிட்டவர் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் அவங்களுடைய இறப்புக்கான ஆண்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. பிறப்புக்கான ஆண்டு இல்லை, இறப்புக்கான ஆண்டு கொடுக்கப்பட்டிருக்கு. குருநானக் 1539, குரு கர்கோவிந்த் 1644, பந்தா பகதூர் 1716, குரு அமர்தாஸ் 1574. ஸோ 33க்கு செகண்ட் ஆப்ஷன் என்பது சரியான பதில். 34வது வினா, ஜஹாங்கீரோடு தொடர்பில்லாத ஓவியர் யார்? அப்துல் சமது. குவாஜா அப்துல் சமது வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்பருடைய காலகட்டங்களில் ஓவியத்துறையின் தலைவராக விளங்கியிருப்பார். அவர் ஜஹாங்கீர் பீரியடில் அவர் கிடையாது. மற்ற 3 நபர்களும் பார்த்திங்கன்னா ஜஹாங்கீரோட பீரியடில் இருந்தவங்க. 35வது வினா, பண்டகன் சகல்கானி டைரெக்டாகவே கேட்கப்பட்டிருக்கு. பண்டகன்னா அடிமை, சகல்கானினா 40 நபர் குழுவின் பொருள். ஸோ தன்னுடைய அடிமை தளபதிகளை 40 பேர் கொண்ட சகல்கானி அமைப்பை தொடங்கியவர் யார்? இல்துத்மிஷ் என்பது சரியான பதில். 36வது வினா, சரியான இணை எது?
இர்பான் ஹபீப் முகலாயர் கால இந்திய வேளாண்மை அமைப்பு என்ற நூலை எழுதினார், அது மட்டும் சரியானது. பெர்சி ப்ரௌன் எழுதிய நூலோட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமியர் கால இந்திய கட்டிடக்கலை என்பது கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து KR கனுங்கோ என்பவர் வந்து இந்தியாவில் முதல்ல ஜாட்டுகளை பற்றி ஆய்வு செய்து வரலாற்று நூல் எழுதியிருப்பார். அடுத்து KL லியோனார்டு என்பவர் முகலாய பேரரசின் மாபெரும் கோட்பாடு என்ற நூலை எழுதியிருப்பார். ஸோ சரியான இணைன்றது A மட்டும் சரியானது, மற்ற மூன்றும் மாற்றி மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. 37வது வினா, மகோதயா எனும் முன் இடைக்காலத்தில் அழைக்கப்பட்ட நகரம் இது. கன்னௌசியை தான் மகோதயான்ற பேரில் அழைச்சிருப்பாங்க. ஏன்னா கடைசியாக இந்தியாவில், பண்டைய கால இந்தியாவில் பௌத்த மதத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து விளங்கியதில் இந்த கன்னௌசி தான் விளங்கியிருக்கும். அடுத்து 38வது வினா, தென்னகத்தின் அசோகர் என அழைக்கப்படுபவர் யார்? அசோகா ஆஃப் த சவுத் என அறியப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் அமோகவர்ஷர். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் அசோகர் எவ்வாறு பௌத்த மதத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து புகழ்பெற்று விளங்கினாரோ அதே மாதிரி தென்னிந்தியாவில் சமண மதம் ராஷ்டிரகூடர்களால் மிகப்பெரிய அளவில் பின்பற்றப்பட்டிருக்கும். அதில் முதலாம் அமோகவர்ஷர் தான் அதற்கு மிகப்பெரிய பங்களிப்பு வழங்கியதுனால அவரை அசோகா ஆஃப் த சவுத்னு வரலாற்று ஆசிரியர்கள் சமண மதத்துக்கு அளித்த பங்களிப்பின் அடிப்படையில் சொல்கிறாங்க. 38க்கு C. 39வது வினா, கீழ்கண்டவற்றுள் தவறானவை எது? கொனார்க் சூரிய கோயில் 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது, 1200களில் கட்டப்பட்டது, கரெக்டு தான். கீழே கங்க மரபு ஆட்சியாளர் முதலாம் நரசிம்மதேவரால் கட்டப்பட்டது, அதுவும் கரெக்டு தான். இக்கோயில் கருப்பு பக்கோடா, கருப்பு ரதம் என்ற பெயரில் அழைக்கப்படுது, அதுவும் ரைட்டு தான். பகோடானா ரதம்னு பொருள். ஆனால் கிழக்கத்திய வங்க மாநில கடற்கரையில் அமைந்துள்ளது, அதுதான் தவறு. ஏன் அப்படின்னா கிழக்கத்திய வங்காள கடற்கரையில் அமைஞ்சிருக்குன்றது சரி, பட் ஒடிசாவில் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு, ஆனால் இங்கே வங்க மாநிலம்னு கொடுத்துருக்கோம், அதனால் அது மட்டுமே தவறானவை. 40வது வினா, புத்தகயா, பர்ஹூத், சாஞ்சி, சாராநாத், டாக்சிலா போன்ற இடங்களை அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஆய்வு செய்தவர் யார்? பிற்காலத்தில் இந்த இடங்கள்லாம் அகழ்வாய்வில் புகழ்பெற்று விளங்கியதற்கு காரணமாக விளங்கியவர் அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம் என்பவர் ஆவார். 40க்கு அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம். 41வது வினா, 1178 துருக்கிய படையினை பேட்டில் ஆஃப் கயதாரா என்ற இடத்துல தோற்கடித்த இந்திய மன்னன் யார்? ஸோ 1178ன்றது கோரி முகமதுடைய பீரியட். கோரி முகமது வந்து இந்தியாவில் எங்கே தோல்வி அடைஞ்சார் அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத் பகுதியில் அன்கில்வாரை கேப்சர் பண்ண போனப்போ தான் தோல்வி அடைஞ்சிருப்பார். அப்போ அந்த பகுதியினுடைய ஆட்சியாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் பீமா என்பது சரியான பதில். அடுத்து 42வது வினா, நபிகள் நாயகத்தை தொடர்ந்து இஸ்லாம் சமயத்தை ஏற்றுக்கொண்ட முதல் நபர் யார்? அபுபக்கர் என்பது சரியான பதில். இவர் தான் இஸ்லாம் மார்க்கத்தை நபிகளுக்கு தொடர்ந்து அவருடைய இறை தூதராக ஏற்றுக்கொண்டு இஸ்லாம் மதத்தை ஏற்றுக்கொண்ட முதல் நபராக கருதப்படுறாரு. ஸோ அபுபக்கர் என்பது சரியான பதில். 43வது வினா, கீதாஃப் உல் யாமினி அதாவது தாரிக் அல் ஆமினி என்ற நூலை எழுதியவர் யார்? அல் உத்பி என்பது சரியான பதில். கஜினியை பற்றி சொல்லக்கூடியதில் அல்பருனி பீர்தௌசியோட குறிப்புகள் முக்கியத்துவமாக இருக்குது. அந்த அடிப்படையில் அல் உத்பியினுடைய பங்களிப்பும் ரொம்ப முக்கியமானது. ஸோ 43வது வினாவுக்கு அல் உத்பி என்பது சரியான பதில். அடுத்து 44வது வினா, நசீர் அமீர் உல் முமீன் என்று சிறப்பிக்கப்பட்டவர் யார்? காலிஃபாவிடமிருந்து அங்கீகாரம் பெற்றவர்கள் தான் இவர் அழைக்கப்பட்டாங்க. அதில் இல்துத்மிஷ்க்கு வழங்கப்பட்டிருக்கும், அடுத்து தான் பால்பனுக்கு வழங்கப்பட்டிருக்கும். ஸோ 44வது கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருமே ஆப்ஷன் தான், இல்துத்மிஷும் சரி பால்பனும் சரி. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஸ்டார் கொஸ்டின். 45வது வினா, யாமின் உல் கிலாபாத் என சிறப்பிக்கப்பட்டவர் யார்? இது பால்பனுக்கு மட்டும் தனித்து வழங்கப்பட்ட சிறப்பு பட்டம், காலிஃபாவிடம் தான் வழங்கப்பட்டிருக்கும். 44க்கு இல்துத்மிஷ் பால்பன், 45க்கு பால்பன். சரிங்களா? சில நேரங்களில் இந்த 44 45 கொடுத்துட்டு கேட்குறப்ப ஒருவேளை ஆப்ஷனில் பால்பன் இல்லாமல் இருந்தால் இல்துத்மிஷ் என்ன பண்ணிக்கிங்க, சூஸ் பண்ணிக்கிங்க. ஒருவேளை 2 பேரையும் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி முடிவு பண்ணிக்கிங்க. அடுத்து 46வது வினா, ஜஹன்பானா நகரினை நிறுவியவர் யார்? ஸோ ஜுனாகான் என்ற உயர்பெயருடைய முகமது பின் துக்ளக் தான் ஜஹன்பானா என்ற நகரத்தை நிறுவியிருப்பார். ஸோ தன்னுடைய பேரின் நினைவாக. 46 முகமது பின் துக்ளக். 47 காசி சிக்கந்தரி எனும் புதிய நில அளவை முறையை தொடங்கியவர் யார்? சிக்கந்தர் லோடி. 32 புள்ளி அளவுகள் உடைய இந்த அளவை முறையை ஏற்படுத்தியிருப்பார். 47க்கு சிக்கந்தர் லோடி. அதுக்கப்புறம் இந்த முறையை பிற்காலத்தில் வந்த இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் எல்லாருமே பின்பற்றியிருப்பாங்க. 48வது வினா, சரியான இணை இது? ஹூட்ஸ் அப்படின்னா சிறன் நிலப்பரப்புகள் எனவும், ராய்ஸ் அப்படின்னா இந்து குறுநில ராஜாக்கள்னு பொருள். ராய் என்ற பட்டம்லாம் இங்கேருந்து வந்தது தான். தக்காவி என்றால் வேளாண்மை கடன், சராய் என்றால் ஓய்வு விடுதி என்று பொருள். ஸோ ஷெர்ஷாவை ஒட்டி இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆப்ஷன் 4 அனைத்தும் சரி. 49வது வினா, டேஸ் ஒரு வகையான கூட்டுறவு சுயாட்சி அரசாகும். கோஆபரேட்டிவ் காமன்வெல்த் அட் ஃபர்ஸ்ட் என்று அழைக்கப்பட்ட அரசு எதுனா விஜயநகர பேரரசு தான்.
ஏன்னா விஜயநகர பேரரசு அமர நாயங்கர் முறையை மையமாக வச்சு ஒரு கூட்டாட்சி அடிப்படையில் ஆட்சி செய்யப்பட்டதுனால இவ்வாறு அழைக்கிறாங்க. 49க்கு விஜயநகர பேரரசு. 50வது வினா, மாலிக் உல் துஜூர் எனும் பட்டம் முகமது கவானிற்கு வழங்கப்பட்டவர் ஹுமாயூன் ஷா. ஹுமாயூன் ஷாவோட காலகட்டங்களில் தான் முகமது கவான் பாமினி அரசவையிலே இடம்பெற்றிருப்பார். ஸோ அவருடைய காலகட்டங்களில் வழங்கப்பட்ட பட்டமாக இது பார்க்கப்படுகிறது. 51வது வினா, சதர் இ ஜஹான் பாமினி அரசில் டேஸ் துறையோடு தொடர்புடையது. சதர் சுதார்னாலே நீதித்துறையுடன்றது நமக்கு தெரியும். ஸோ 51க்கு நீதி என்பது சரியான பதில், ஜுடிஷரி. 52வது வினா, பதுஷா அண்ட் அக்பர் ஆஃப் காஷ்மீர் என அழைக்கப்படுபவர் யார்? பாதுஷா மற்றும் காஷ்மீரின் அக்பர் என அழைக்கப்பட்டவர் ஜெயினுலாபுதீன் என்பது சரியான பதில். இவருடைய காலகட்டங்களில் தான் ராஜதரங்கனையெல்லாம் தூக்கப்பட்டதை கூட சொல்கிறாங்க. அடுத்து 53வது வினா, பாபரால் கைப்பற்றப்பட்ட பகுதிகளை வரிசைப்படுத்துக. பாபர் 1504 காபூலை கைப்பற்றுறாரு. அதுலேருந்து வரிசை முறை கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு காபூல், அதுக்கடுத்து பீரார், அதுக்கப்புறம் சியால்கோட், அப்புறம் லாகூர், அதுக்கப்புறம் தான் 1526 ஆக்ரா கைப்பற்றப்பட்டிருக்கும். ஸோ 1, 2, 3, 4, 5 என்பது சரியான பதில். மெட்டீரியலேருந்து தான் எடுத்திருக்கோம். 54வது வினா, பாபர் துசுக்கி பாபரை தாண்டி இன்னொரு நூல் எழுதியிருப்பார். அது ஒரு கவிதை கொத்துன்னு சொல்லுவாங்க. அதற்கு மாஸ்னவி அல்லது திவானி அப்படின்ற பேரில் அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஸோ இந்த வினாவுக்கு சரியான பதில் ஜாகிருதீன் பாபர் என்பது சரியான பதில். 55வது வினா, மவுசா என்னும் ஷெர்ஷா நிர்வாகத்தில் டேஷுடன் தொடர்புடையது. மவுசா என்பது ஷெர்ஷாவுடைய ஆட்சி காலத்தில் கிராமத்தை குறிக்க பயன்படுத்தப்பட்ட நிர்வாக சொல்லாக கருதப்படுகிறது. 55க்கு கிராமம். 56வது வினா, சரியான இணை எது ஷெர்ஷா பற்றி? ராயின் ரே அப்படின்னா தானிய விலைப்பட்டியல், ஜப்தி ஹர்சால் அப்படின்னா ஆண்டுதோறும் நில அளவை முறையை குறிக்க பயன்படுத்தப்பட்ட சொல், சிக்கந்தரி ஹாசி அப்படின்றது 32 புள்ளி அளவுகளுடைய நில அளவைக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட அளவீடு முறை, அஸ்ரஃபி முகர்ன்ற தங்க நாணயம் இவருடைய காலகட்டங்களில் தான் வெளியிடப்பட்டிருக்கும். இவருடைய காலகட்டங்களில் அஸ்ரஃபின்னு அழைக்கப்பட்டது. அது பிற்பாடு முகலாயர் காலத்தில் முகர்னு மாற்றப்பட்டதாக சொல்கிறாங்க. ஸோ 56க்கு அனைத்தும் என்பது சரியான பதில். 57வது வினா, அக்பர் பொறுப்பேற்ற பின் கிடைத்த முதல் வெற்றி எது? ஸோ அக்பர் 2ஆம் பானிபட்டு போரின் அடிப்படையில் ஆட்சியை கைப்பற்றுறாங்க. அதற்கடுத்து அவர்கிட்ட முழு பொறுப்பு வந்ததுக்கப்புறம் அவரால் படையெடுப்பு மேற்கொள்ளப்பட்டு வெற்றி பெற்ற முதல் படையெடுப்பு எதுனா மாளவ படையெடுப்பு. ஸோ 57க்கு மாளவம் என்பது சரியான பதில். ஏன் இந்த வினா கேட்கப்பட்டிருக்குன்னா, மாளவத்தில் படையெடுத்ததுக்கு அப்புறம் தான் அடுத்து குஜராத்திலே அவர் கான்சன்ட்ரேட் பண்ணி மிகப்பெரிய ஆட்சியாளராக இந்தியாவுக்கு மாறியிருப்பார். அதே மாதிரி தான் அலாவுதீன் கில்ஜியும் பார்த்தீங்கன்னா மாளவத்தை வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் தான் குஜராத் தேவகிரியெல்லாம் வெற்றி பெற்றிருப்பார். ஸோ 57க்கு மாளவம். 58வது வினா, எந்த இஸ்லாமிய ஆட்சியாளர் முதலில் காபூலில் சுதந்திர ஆட்சியாளராக நுழைந்தார்? அக்பர் என்பது சரியான பதில். ஏன்னா அலாவுதீன் கில்ஜி, முகமது பின் துக்ளக், ஷெர்ஷாவோட காலகட்டத்தில் காபூல் கட்டுப்பாட்டிலே கிடையாது. பாபர் காபூலை கைப்பற்றி தான் அடுத்து இந்தியாவை கைப்பற்றுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் ஹுமாயூனுடைய பீரியடில் அது முகலாயர் கையிலேருந்து நழுவி போகிறது. அதுக்கப்புறம் அக்பருடைய பீரியடில் திரும்ப ஹுமாயூன் கைப்பற்றி வந்தாலும் கூட முழுமையாக அக்பருடைய மேலாண்மையை ஏற்றுக்க மாட்டாங்க. அக்பர் இறுதியாக ஒரு படையை அனுப்பி முழுவதும் தன் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து அதுக்கப்புறம் நீண்ட காலகட்டம் முகலாயர் ஆட்சியின் கீழ் இருப்பதாக அதை பார்த்து கொள்வார். ஸோ அதனால் 58க்கு அக்பர். 59வது வினா, பாரசீகத்தில் ரசீம் நாமா என்று ராமாயணத்துக்குரிய பயன்படுத்தப்பட்ட சொல்லப்படுகிறது. ஸோ அந்த மொழிபெயர்ப்புக்கு ஓவியம் வரைய ஆர்வம் காட்டியவர் யார் என்பதுனா அக்பர் என்பது சரியான பதில். 60வது வினா, இளவரசர் சலீம் ஆணையினால் அபுல் பாசலை கொலை செய்தவர் யார்? சலீம் தான் அபுல் பாசலை கொலை செய்தார்னு படிச்சிருக்கோம். பட் யாரை வச்சு கொலை செஞ்சார்ன்ற டேட்டா நமக்கு தெரியாதுல்ல. அதனால் அந்த வினா பீர் சிங் பந்தேலா என்பது சரியான பதில். 60வது வினாவுக்கு பீர் சிங் பந்தேலா. தேங்க்யூ.